ஆளுதான் நடிச்சா வில்லன், ஆனால் உண்மையில் இறந்த பிறகு வெளியான டேனியல் பாலாஜி ரகசியங்கள். தமிழ் திரையுலகின் வில்லன்கள் பக்கம் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தனது வில்லத்தனத்தை காட்டியிருப்பார்கள். அவர்களில் இளம் நடிகராக ஒருவர் தனது வில்லத்தனத்தை முன்னணி நடிகர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் நடித்து மக்கள் மத்தியில் சிறப்பான வில்லனாக தனது பார்வை மற்றும் குரலாலே பார்க்கப்பட்டவர் டேனியல் பாலாஜி. பொதுவாக ஒருவர் தமிழ் சினிமா பக்கம் வந்தால் ஹீரோவாக வர வேண்டும் என்பதை முக்கிய நோக்கமாக கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர் தனது திரைப்பயணத்தை சித்தி என்கின்ற சீரியல் மூலம் தொடங்கி அதற்கு பிறகு திரையுலகில் தன் முயற்சியால் வந்திருக்கிறார். மேலும் 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இவர் காக்க காக்க திரைப்படத்தில் சூர்யாவுடன் இணையான சக நடிகராக வலம் வந்து பிரபலமானார். அதோடு இவருக்கு திருப்பு முனையாக அமைந்த படமாக பார்க்கப்படுவது வேட்டையாடு விளையாடு. இவரின் முதல் வில்ல கதாபாத்திரத்தை வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் நாம் பார்த்து ரசித்திருப்போம். மேலும் நடிகர் கமலுக்கு இணையான ஒரு வில்லத்தனத்தை இந்த படத்தில் காட்டியிருப்பார். இதனைத் தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் பொல்லாதவன் திரைப்படத்தில் நடிகர், நடிகை மற்றும் பாடல் என அனைத்துமே மக்கள் மத்தியில் விரும்பி பார்க்கக்கூடிய ஒன்று. அதே போன்று அந்த படத்தில் வரும் வில்லன் கேரக்டரையும் தத்ரூபமாக அசத்தி இருப்பார் டேனியல் பாலாஜி. அதற்கு பிறகு பைரவா, வடசென்னை மற்றும் பிகில் ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார். இப்படி சில குறிப்பிட்ட படங்களில் நடித்தாலும் தனது நடிப்பால் நன்கு அறியப்பட்ட டேனியல் பாலாஜி நடிகர் முரளியின் தம்பியாக அறியப்படுகிறார். ஆனால் இவர் நடிகர் முரளியுடன் பிறந்த தம்பி அல்ல என்றும் முரளியின் அப்பாவின் தம்பி மகன் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இவர் தன் தாய் மீது அதிக பாசம் கொண்டவராக இருந்துள்ளார். அதனால் தன் தாயின் வேண்டுதலுக்காகவே சென்னை ஆவடி அருகே உள்ள போலீஸ் செக் போஸ்ட் அருகே ஒரு கோயிலை கட்டியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த கோயிலுக்கான கட்டுமானங்களை தொடங்கிய டேனியல் பாலாஜி கட்டுமான பணிகளை முடித்து கும்பாபிஷேகத்தையும் நடத்தி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலை கட்டி தனது தாயின் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறார். அது மட்டுமின்றி இவர் இந்த கோயிலின் கட்டுமான பணிகளிலும் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். அதோடு இந்த கோயிலை கட்டுவதற்கு கோவில்களின் வரலாற்றின் படித்துக் கொண்ட பிறகு இந்த கட்டுமான பணிகளை மேற்கொண்டுள்ளார் என்ற செய்திகள் தற்போது வெளியாகியுள்ளது. இப்படித்தான் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையும் தன் தாய் கொண்டிருந்த ஆசையையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றி தன் முயற்சியாலேயே திரையுலகில் ஒரு நல்ல இடத்தை பிடித்து வளர்ந்து வந்த டேனியல் பாலாஜி நேற்று மாரடைப்பால் திடீரென உயிரிழந்திருக்கிறார். மேலும் அவர் தன்னுடைய கண்ணை தானம் செய்துள்ளார். இவரது இறப்பு தமிழ் திரையுலகினர் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இயக்குனர் வெற்றிமாறன், கௌதம் மேனன், அருண் மாதேஸ்வரன், அமீர் மற்றும் நடிகர் விஜய் சேதுபதி போன்றோர் அஞ்சலி செலுத்தினர். அது மட்டுமின்றி இவரது இறப்பு குறித்த செய்திகள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் வைரலாக்கியதோடு அவர் தன் தாய்க்காக கட்டிய கோயில் மற்றும் அவர் உயிருடன் இருந்த காலங்களில் பேசிய பேட்டிகள் அனைத்தும் தற்போது இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது.